எனக்கு எப்பவுமே வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் அதை சூஸ் பண்ணணும்னு நான் அவ்வளவுதான். ஆங்கரிங்கா எக்ஸ்பீரியன்ஸா? எந்த விதத்துலயுமே ஹெல்ப் ஓகே. அந்த கொஸ்டின் வரவே மாட்டேங்குது. பெரிய ஸ்டார் அவர் வந்து நாளைக்கு கவர்மெண்டே ரூல் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஒரு படத்தை ஸ்மோக் பண்றவங்க நடிப்பாரு. அதை நம்ம குளோரிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து ஓகே இப்போ எனக்கு ப்ரொடக்ஷன் ஃபுட் வேண்டாம், எனக்கு எனக்கு பிடிச்ச இல்லைன்னா எனக்கு இப்போ தேவைப்பட்ட இன்னொரு ஃபுட் எனக்கு வாங்கி கொடுக்குன்னு சொன்னா கூட அதுவே பிரச்சனை. ஆனா சென்சார் போர்டுக்குள்ள சிபிஎஃப்சிக்குள்ள போயிட்டு வர எல்லா படமுமே பொலிட்டிக்கல் படம். ரொம்ப ஆசையா இருக்கு ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர். ஹாய், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இன்னைக்கு நம்ம கூட வாஸ்லியா லிஜுமோன் அண்ட் டைரக்டர் ஜோஷுவா சேதுராமன் இருக்காங்க. ஜென்டில் உமன் அப்படின்ற படத்தை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம். முதல்ல வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த படம் ஐ திங்க் நிறைய டிலேஸ்க்கு அப்புறம் வருது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தேட். சார், முதல்ல உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு பார்க்குறேன். நேற்று ப்ரெஸ் மீட்லையும் சொல்லியிருந்தீங்க, நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க தட் இந்த படம் வந்து உங்கள் வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் பார்த்த விமனிலேருந்து இன்ஸ்பயர் ஆனது அப்படிங்கிறது. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா, இந்த இன்சிடென்ட்ல எனக்கு இந்த பொறி தட்டுச்சு இந்த ஸ்டோரிக்கு அப்படின்ட்டு? இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ஃபேமிலியில் என்ன இருப்பாங்க வந்து, ஸோ இது பிடிச்சிருக்கு இது பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கண்ட்ரோல் இருக்குல்ல, அவங்களோட இல்லை நீ இதுதான் பண்ணணும் அப்படின்றாங்க. மேபி அவங்க மேரீட் ஆகிருப்பாங்க, பெரியமா மாதிரி இருப்பாங்களோட இருப்பாங்க, அவங்களுக்கு பசங்க கல்யாணி பேரனே இருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்கள ஒரு கண்ட்ரோல் ஸ்பேஸில் இருக்குது, நீங்கள் இங்கே போகக்கூடாது, அது வேண்டாம் அப்படின்ற முடியும். அவ்வளோ ஒருத்தவங்க அவ்வளோ ஏஜ் ஆகி இன்னும் 2-3 இயர்ஸ் அவங்க இறந்துற தருவாயில் இருக்கும்போது கூட அவங்கள ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுற ஜோன் வந்து அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன இவ்வளோ வயசாகியும் ஒருத்தவங்க ஃப்ரீடம்னு ஒன்று இல்லவே இல்லைன்றது வந்து எனக்கு ஒரு பெரிய கொஸ்டினாக இருந்தது. அதுதான் இந்த படமோட. ஆனால் நிறைய பேர் நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு, நான் எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட் ஆக்சுவலாக. ஸோ வந்து நான் பார்க்கும்போது ஸ்பேஸ், அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்லாம் பார்த்துருக்கேன், ஃபேமிலி நிறைய பேர்லாம் பார்த்துருக்கேன். பொதுவாகவே இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா, ஒரு ஆண் இப்போ அம்மா இல்லாமல் அப்பா சைட்லேருந்து வளர்கிற பசங்களை விட அப்பா இல்லாமல் அம்மாவில் வளர்கிற பசங்க பெட்டராகிடுவாங்க லைஃப்பில். ஏன்னா அப்பாங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறது சிக்கலாக இருக்கும். அதே மாதிரி உமன்ஸ்க்கு என்ன ஒரு பெரிய சர்ப்ரைசிங் எலிமெண்ட் இருக்குன்னா, அவங்க வந்து ஃபேமிலி செட்டப்லேயே பார்க்காம ஒரு கணக்குலாம் பார்க்காத ஜோனில் இருப்பாங்க. ஆனால் அவங்களால ஒரே நாள் கண்ட்ரோல் எடுக்க முடியும். அதுதான் ரொம்ப எபிலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். அதை வந்து டக்குன்னு பிரேக் ஆகும். அது மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பாங்க. வீட்லயே நமக்கு அப்படிதான், அப்பாவோட அம்மா தானே ஈஸியா இருக்கும். ஸோ அதனால மீது உமன் ஸ்பேஸ்ல ஒரு படம் பண்ணலாம். எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிடும்னு நினைச்சேன். பையன் கூட கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ஒரு பெண் வந்து ஈஸியா எல்லாருக்கும் கனெக்ட் ஆயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ஏஜ் குரூப், அப்புறம் ஒரு ஃபிலிம் மேக்கர் எனக்கு அதுதானே தேவை. என் படம் எல்லாருக்குமே எல்லாருக்கும் தான் ஒரு படைப்பு நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணணும் இருக்குல்ல, அப்படி ட்ரை பண்ணதான் அது. நீங்க வந்து நீங்க நிறைய எடுக்கிற கேரக்டர்ஸே கொஞ்சம் சேலஞ்சிங்கா எடுக்கிறீங்க. பூர்ணியில வாட் வாஸ் சேலஞ்சிங் அபவுட் பூர்ணி? சேலஞ்சிங்னா மேபி பூர்ணியோட பர்செப்ஷன் சேஞ்ச் எனக்குமே வந்து. அண்ட் இதுல வந்து ஒரு ஆக்ட் இருக்கு, பூர்ணிக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து எனக்கும் அது இருந்துச்சு. ஸோ ஓகே, பூர்ணிய மாதிரி ஒரு பொண்ணு வந்து இப்படி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்குமே இருந்துச்சு. ஸோ அதே வந்து பிரேக் பண்றது எனக்கும் சேலஞ்சிங்கா இருந்தது. ஓகே, அண்ட் அது ஜோஷா வந்து எனக்கு அது எப்படி ஏங்கிறதுல வந்து எனக்கு கிளாரிட்டி கொடுத்தாரு. அதனால எனக்குமே வந்து ஓகே அதை அக்செப்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அது வந்து ஓகே பூர்ணி இப்போ எனக்குமே அது வந்து பை லுக்ஸ் வந்து பூர்ணி இப்படிதான் இருப்பா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஸோ அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வந்து இப்படி பண்ணுவாங்களாங்கிற அந்த பர்செப்ஷன், அந்த பெர்ஸ்பெக்டிவ் அது எனக்குமே இருந்துச்சு. ஸோ அதே உடைக்கிறது தான் சேலஞ்சிங். அண்ட் அதுக்கப்புறம் பூர்ணியா யோசிக்கிறது, ஒவ்வொரு மொமெண்ட்லயுமே வந்து அவ இப்படி பண்றா அந்த மாதிரி விஷயங்கள் நானுமே யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இட் வாஸ் ஓகே. அதே மாதிரி பூர்ணி பத்தி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அபவுட் தட் கேரக்டர்? பிடிச்ச ஒரு விஷயமா, ஆஃப்டர் அ பாயிண்ட் அவ வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சிருக்கா. அந்த சொசைட்டல் ஜட்ஜ்மென்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் அது எல்லாருமே as individuals அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆண் பெண் தாண்டி. லாஸ்ட்ல நீங்க சொல்லுங்க, சார் சொல்லியிருந்தாரு நேத்திக்கு வந்து இந்த படத்துல உங்க ரோல் வந்து இது வரைக்கும் உங்கள்கிட்ட பார்க்காத ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து, அதுல நீங்க என்ன டிஃப்ரெண்டா மெனக்கடை டிஃபிகல்ட்டா பண்ண வேண்டியதா இருந்தது உங்களுக்கு இந்த ரோலுக்காக? டிஃபிகல்ட்டா பண்ண வேண்டி ஏதாவது இருந்ததான்றதை தாண்டி இந்த மாதிரி கேரக்டரே நான் பண்ணதே இல்லை. இவ்வளோ நாள் நான் பண்ண படங்கள்ல இருந்தே இது ரொம்ப வித்தியாசமா இருந்தது.
அண்ட் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறதே ஒரு மாதிரி எனக்கு மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ் இருந்தது. இது எப்படி வரும், டேரக்டர் அது எப்படி காமிக்க போகிறாங்க. அண்ட் பூர்ணியை பார்த்ததுமே பூர்ணி மேலே ஒரு நார்மலான ஒரு ஒப்பீனியன் இருக்கும். பட் அனாவுக்கு மேலே இருக்கிற ஒப்பீனியன் வேற மாதிரி, ஜட்மெண்டெல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு பார்க்க அப்படி இருக்கான்றதுக்காக அதுவே வந்து எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. அது எங்கே நம்ம கன்வின்சிங்காக காமிக்க போகிறோம் அப்படின்றது இருந்தது. ஸோ அதை வந்து கரெக்டாக ஒரு இடத்துல அவர் காமிச்சாரு. ஸோ எனக்கு கஷ்டமாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சுதான் நான் இந்த கேரக்டர் பண்ணனேன். பட் இட் வாஸ் ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ஆமா, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளில வந்து முதல்ல பண்ண ஒரு ரோல்னு இதை எடுத்துக்கலாம். ஓகே, செகண்ட் லுக் போஸ்டர்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணது வந்து இவங்க 2 பேரும் இருப்பாங்க. ஐ திங்க் அவங்க கையில ஒரு ஹேமரும் இவங்க கையில ஒரு சைத்தும் இருக்கும். அந்த கம்யூனிசம் சிம்பிள். இந்த படம் கம்யூனிசமும் பேசுதா? இல்ல, ஐடியாலஜி, என்னோட ஐடியாலஜி அதுதான். ஓகே, டெஃபினட்டா மேபி பெண் விடுதலை பத்தி பேசுறதுனால அந்த கம்யூனிசம் பெண் விடுதலை பத்தி பேசுறேன், சமூக நீதி பத்தி கம்யூனிசம் பேசுறேன். ஸோ அதனால மேபி அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் நீங்க எங்களுக்கு முன்னாடி ஐ திங்க் இந்த படம் அனௌன்ஸ் பண்ணப்போ ஜஸ்ட் ஒரு பைட் கொடுத்துருந்தீங்க. அப்போ வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த படத்துல கொஞ்சம் இன்னோவேட்டிவ் விஷுவல் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் எலாபரேட் பண்ண முடியும்? இல்ல, ஆக்சுவலி மியூசிக் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங், even you see the trailer, I made it like 5:3 aspect ratio. அந்த aspect ratioல தமிழ்ல படங்கள் பெருசாவே இல்லை. ஐ வாண்ட் டு டூ இட் இன் ஃபிலிம். படத்தையே அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோல மாற்றணும்னு ஆசை. பட் என்ன அக்ராஸ் தமிழ்நாடு இருக்கிற ப்ரொஜெக்ஷன் வந்து அப்படி பண்ண முடியாது. அதனால ட்ரெய்லர் மட்டும் நான் அப்படி பண்ணி ஆசைப்பட்டேன். சும்மா ஓகே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அது ஏன்னா ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எலிவேட் பண்ணும் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஏன்னா நீங்கள் ஆக்டர்ஸ் ஒரு பாக்ஸில் சென்டரில் பார்ப்பீங்க, ஃப்ரேமில் வந்து ஆக்டர் அதிகமாக இருப்பாங்க, அவங்களோட ஃபேஸ் பெருசாக இருக்கும். அதனால தான் உங்கள் ட்ரெய்லரில் பார்க்கும்போது அந்த இன்வெஸ்டிகேஷனில் லாஸ்ட்லேயே அவரோட க்ளோசஸ் எல்லாமே ரொம்ப வைப்ரண்ட்டாக தெரியும். அண்ட் தென் படத்தோட ட்ரீட்மெண்ட் ஆஃப் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு ஒரு மியூசிக் மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஆனா சீக்வென்ஸ் போயிட்டே இருக்கும். அது 20 நிமிஷம் நான் சொல்றதுனால தெரியும். ஏன்னா ஒரு ரீல் ஒரு கணக்குல அந்த மாதிரி டயலாக்ஸ் இல்லன்னு சொல்றேன். டயலாக்ஸ் இல்லாம ஒரு மியூசிக் மட்டும் தான் இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு சீன் மட்டும் இருக்கும், விஜய் மட்டும் இருப்பாங்க, ஒரு மியூசிக், அது ஒரு டான்ஸ் மாதிரி நாங்க ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அந்த சாங் பார்த்தோம். சாங் ஒன்னு பார்த்திருப்பீங்க, அது வந்து அந்த சாங் படத்துல இருக்கு. ரைட், ஓகே ஓகே. லிஜோ, நீங்க சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி காதல் என்பது பொது உடைமை, அந்த படத்தையும் வந்து ஃபேமிலி அண்ட் ஹோம் இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு படம். அந்த வீட்டில் தான் அந்த கதையே. இதுல வந்து எனக்கு தெரியல, இன்னும் படம் பார்க்கல, பட் நிறைய வந்து உங்களோட இந்த ட்ரெய்லர்ல பார்த்த வரைக்கும் நீங்க நிறைய அந்த வீட்லேருந்து தான் எல்லா சீன்ஸும் இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி படங்கள்ல நீங்க பார்க்குற ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு, இந்த மாதிரி வீட்லே ஒரு லொகேஷன்ல அந்த மாதிரி? அப்படி கேட்டா மேபி டிராவல், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனுக்கு டிராவல் பண்ணாமல் ஷூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒரே இடத்துல நம்ம கண்டினியூஸாக ஷூட் பண்ணும்போது அது இல்லாமல் ஒரு டிஸ்டிங் ஃபீச்சர்னா மேபி அந்த இல்லை நான் எந்த விதத்தில் கேட்குறேன் அப்படின்னா, நான் ஜேபி சர்ட்டையும் பேசினேன், அவர் சொன்னாரு அந்த வீடே ஒரு கேரக்டர் இந்த படத்துலையுமே அப்படி. அது உங்க கேரக்டர்ல இம்பாக்ட் ஆகுதா? தட் ஹவுஸ் த செட்டிங், த வே சைக்காலஜிக்கலி யூ கெட் இன்டு யுவர் கேரக்டர், அந்த விதத்துல தான் இருக்கு. ஸோ அந்த செட்டிங்ல இருக்கிறதும் இட் அஃபெக்ட்ஸ் ஆர் இம்பாக்ட்ஸ் யுவர் கேரக்டர். எஸ், ஆஃப் கோர்ஸ், யா, ரைட். இப்போ நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ஆஃப்டர் அ பாயிண்ட் அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டான் அந்த மாதிரி. ஸோ ஒரு 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 இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு பூர்ணிங்கிற கேரக்டர் ரொம்ப வந்து வெளியில இருக்கிற மாதிரி நம்ம காமிச்சிருக்கிறதே வந்து ஆஃப்டர் தட் பாயிண்ட் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டுக்குள்ள கிச்சனுக்குள்ள சமையல் அது மட்டும்தான், அதுதான் அவளோட மேஜர். இல்லை இப்போ என்ன க்ளோத்ஸ் வாஷ் பண்றதா இருக்கட்டும், வீட்டுல இருக்கிற அது மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அப்படி இருக்கும். அண்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட் அதுக்கப்புறம் தான் அவ வெளியில வருவா. எல்லா மீனிங்லயுமே வந்து இந்த படத்துல. இது வரைக்கும் நீங்க கம்மி படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு இது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இது ட்ரூவான்னு தெரியல, எல்லாத்துலயுமே நீங்க ஒரு விதமா அவங்க உங்களை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ் காட்டுறாங்களோ அப்படின்னு, லைக் மாடர்ன் க்ளோத்ஸ்ல போட்டு ஆல்ரெடி நீங்க ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஒரு வேலை டைப் காஸ்ட் பண்றாங்களோ, ஒரே மாதிரி ரோல்ஸ் பண்றோம். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்னாலும் லுக்ஸும் இம்பார்ட்டன்ட்ல. ஸோ அது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ஃபார் இட்ஸ் டூ ஏர்லி தெரியும், பட் இல்லை, நான் பார்த்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதுதான் நீங்கள் சொன்னீங்க உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. பட் எனக்கும் நிறைய சேலஞ்சிங்கான ரோல்ஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, நீங்கள் வில்லேஜ் ரோல்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாரும் கேட்டு வரல. ஸோ எனக்கு கேட்டு வர்றதுலேருந்து தான் நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ண முடியும்ல. ஸோ
அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் வரல. நம்மால் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபியூச்சர்ல வந்தா கூட சந்தோஷமா தான் இருக்கும். நீங்க வந்து நீங்க அது கான்சியஸா பண்றீங்களா இல்லையான்னு தெரியல, பட் நீங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு மெசேஜ் கொண்டு வருது. நிறைய அட்லீஸ்ட் நான் ஐ மீன் தமிழ்லயே தான் நான் சொல்றேன், மலையாளம் நான் ஃபுல்லா பார்த்தது இல்லை. ஸோ தமிழ்ல ஐ ஷுட் பி ட்ரூ டு இது அப்படிங்கிறப்போ 2 கேள்வி. ஒன்று வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு மெசேஜ் இருக்கிற படத்தை ஷோல்டர் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கா உங்களுக்கு? நான் அப்படிலாம் யோசிச்சுலாம் பண்ணல. லைக் ஒரு ஓகே நான் பண்ற படங்கள் எல்லாமே ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி படங்கள் அப்படின்னு நினைச்செல்லாம் பண்ணல. இந்த படமும் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி படம் இருக்காது கண்டிப்பா. ஜெனரல் மெசேஜ்ன்றதை விட ஈவன் இஃப் இட் ப்ரொவோக்ஸ் அ தாட், இப்போ அவர் சொன்னார்ல யோசிக்க வைக்கும், ரிலேட் பண்ண வைக்கும். இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ ஜஸ்ட் அனதர் ஃபிலிம்னு இல்லாம இட் ஹேஸ் அ மீனிங் டு இட். அதுதான் நான் மீன் பண்ணேன். மெசேஜ்னா ஒரு கருத்து, ஒரு மொனோலாக் தான் இருக்கணும்னு சொல்ல வரல. ஜஸ்ட் எனக்கு இல்ல, நான் அது ஒரு ப்ரெஷரா எனக்கு நான் அதை பத்தி யோசிச்சது இல்லை. ஓகே ஓகே அப்படி இருக்குன்றது எனக்கு எப்பவுமே வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் அதை சூஸ் பண்ணணும்னு நான் அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப யோசிச்சுலாம் அதுவுமே இப்போ ப்ளவுஸ்லயே சொன்ன மாதிரி எனக்குமே வர்றதுல இருந்து தான் சூஸ் பண்ண முடியும். இது இல்லாம எனக்காக எழுதுறது அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல. எனக்கு வர்றதுல இருந்து நான் சூஸ் பண்ற ஃபிலிம்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் தான் எல்லாம். அவ்வளவுதான். ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படி நாங்க சில டைம் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இந்த மாதிரி இப்போ நீங்க நான் எல்லா இன்டர்வியூ பார்க்கும்போதும் லிஜோ கிட்ட கேட்குற கேள்வி நீங்க பண்ற படம் அப்படி இருக்கு அப்படின்னு. அது என்னன்னா அது ஃபிலிம் மேக்கர்ஸோட கால் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன மைண்ட் செட்டா இருக்கும்னா இவங்ககிட்ட போயிட்டா இவங்க கொஞ்சம் நம்ம நோண்ட மாட்டாங்க, நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை கிரியேட் ஆகிடும். அந்த மேபி அந்த நம்பிக்கை வந்து லிஜோக்குள்ள அதிகமா கிரியேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆர் மேபி ஷி கேன் செல் தட் கேரக்டர்ன்ற அந்த ஒரு கான்செப்ட். செல்லிங்லாம் தாண்டி நம்ம ஒரு கதை எழுதுறோம், இந்த கேரக்டரை இவங்க புரிஞ்சுப்பாங்க, நமக்கு ஒரு காமன் சென்ஸ் ஒன்று தோணல. இந்த ப்ரொடியூசர் இந்த படம் பண்ணுவாரு, இந்த கேமராமேன் நம்ம முடிச்சுட்டாங்க, இந்த ஆக்டர் கிட்ட போயிட்டா ஓகேன்னு. இப்போ ஒருத்தர் போலீஸ் பாடல பார்த்தா போலீஸாவே கூப்பிட்டுருவோம். அவர் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த ட்ரெஸ் வாங்கி வீட்டுல வச்சுருவாரு, சொன்னா வீட்டுல இருந்து போட்டு வந்துருவாரு. அந்த மாதிரி லிஜோக்கு ஒரு ஃபார்ம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் அது நீங்க என்னைக்காவது ஒரு டிஸ்அட்வான்டேஜா பாத்திருக்கீங்க? இதே மாதிரி படம் பண்ணிட்டு இருக்கோமே, லைட் ஹார்ட்டடா ஒரு படம் பண்ணணும். ஆமா, ரொம்ப ஆசையா இருக்கு. ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணணும்ங்கிறது நான் எல்லா இன்டர்வியூஸ்ல நான் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். அது மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்டர்வியூஸ்ல சொல்லி சொல்லி. ஐ திங்க் மேபி இல்ல, எனக்கு இன்டென்ஸான கேரக்டர்ஸ் இப்போ ரீசெண்டா வந்த படங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது இல்லாம ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கிற ஒரு ஃபன் மூவி, ஒரு காமெடி மூவி, அதோட பாட்டாக ரொம்ப ஆசையா தான் வந்தா நல்லதா இருக்கும் அப்படின்ற. ஆக்சுவலா அது லாஸ்ட் ஸ்டெப் நடக்கிற சான்சஸ் இருக்கு இந்த படத்துல. மேபி நாங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம்ல, அது மாதிரி உடனே அந்த மைண்ட் செட்ல நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சில ஆக்டர்ஸ் கம்மி நடந்து நான் பார்த்திருக்கேன். அது மேபி அந்த டர்ன் ஓவர் மேபி லாஸ்ட் அவங்களுக்கு நடக்க சான்ஸ் இருக்கு. ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னா, நேற்று ஜஸ்ட் கோயிங் த்ரூ யுவர் சோஷியல் மீடியா, யூ வெரி ஓப்பன் அபவுட் யுவர் பொலிட்டிக்கல் லீனிங் இது. ஸோ எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னா, ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஒரு பொலிட்டிக்கல் லீனிங் இருக்கிறது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லா மனிதர்களுக்கும் பொலிட்டிக்கல் மீனிங் இருக்கும். ஃபிலிம் மேக்கர்ஸ் மட்டும் தனியான ஒரு ஜந்துலாம் கிடையாது. ஸோ வந்து இல்ல, பிகாஸ் யூ மேக் ஃபிலிம்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ்ன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்காக என்னோட ஒர்க் தானே. எப்படி ஒருத்தர் ஃபேக்டரி ஒர்க் பண்ண போறோம், நான் படம் எடுக்க வரேன். பட் ஆனால் ஒரு ஹியூமன் பீங்கா கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் இருக்கணும். நீங்க அவங்கள அறியாமே உங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. குறிப்பா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஏன் இருக்கணும் அப்படின்னா, சரி நீங்க வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரலாம். நான் என்டர்டைன்மெண்டான படம் எடுக்கிறேன், ஆனா சென்சார் போர்டுக்குள்ள ஐ மீன் as in like CBFC-க்குள்ள போயிட்டு வர எல்லா படமுமே பொலிட்டிக்கல் படம் தான். ஏன்னா அந்த போர்டுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கு. நீங்க என்னதான் காமெடி படம் எடுத்தாலுமே அது இவ்வளவுதான் பண்ணணும்னு ஒரு செக்ஷன் இருக்குல்ல, அப்போ அதில் பாலிடிக்ஸ் மாறுது தானே செய்யுது. ஸோ வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமா எல்லாத்துலேயுமே சென்சார் போயிட்டு இருந்தால் அது பொலிட்டிக்கல் படம் தான். அது ரொம்ப சிம்பிளாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பட் நான் எந்த விதத்தை கேட்குறேன்னா, சில ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து எனக்கு அதில் இல்லை, ஐ டோன்ட் ரியலி ஹேவ் அ பொலிட்டிக்கல். they say that but it will be very easily seen in the films. அது மாதிரி சொல்ல வைடுவாங்க. ஏன்னா அது என்னன்னா பயன்றது என்னன்னா டைப் காஸ்ட் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு மனநிலை இருக்கும். அந்த பாலிடிக்ஸ் பற்றி சரியான புரிதல் இருக்காது அவங்களுக்கு இது சொல்றதுனால. எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அதை பார்த்து ஒருத்தர் என்ன ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா. ஏன்னா நான் போய் தேவையில்லாம ஒருத்தருக்கு போய் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறதுக்கு அவரும் விலகிடுவேன், நானும் விலகிடுவேன். அதான் எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நான் வெரி ஓப்பன் அபவுட் மை பாலிடிக்ஸ். அகைன் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் மட்டும் தான் சொல்றேன். அகைன் படம் பார்த்ததுனால தெரியல, பார்க்கலன்றதுனால. there is a play about affairன்ற வார்த்தை இல்லைனாலும் there is a play about it, right? ஜெனரலா கேட்குறேன் to all of you, what is your take on infidelity in a marriage? See, that's very
பர்சனல் வித் சம்படிஸ் லைஃப் நினைக்கிறேன். நான் அதை நம்ம அஃபேர்ன்ற வார்த்தையை நம்ம ஒருத்தவங்க சொல்ல முடியாது. அந்த பெண்ணும் அந்த ஆணும் சேர்ந்து தான் அதை முடிவெடுத்து அதை பற்றி சொல்லணும். நம்ம டேர்மே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பர்சனலி. இஃப் யூ ஆஸ்க் மீ, எனக்கும் அதே ஒபினியன். அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பேசிஸ்ல. ஆமா ஆமா ஆமா, இது தப்பு இல்ல, சம்திங் வெரி பர்சனல். ரைட். சோ இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கிற விஷயமே இல்ல அப்படிங்கிறது தான். உங்கள்ட்ட திரும்பி வரணும் அப்படின்னா, நீங்க வந்து ஆங்கரிங் சைட்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லைங்களா? லைக் ஆஸ் an anchor நானும் கேட்கறேன், how does this experience help you with acting? ஆங்கரிங் எக்ஸ்பீரியன்ஸா? எந்த விதத்துலயுமே ஹெல்ப் ஓகே. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கேமரா ஃபியர் மேபி கேமரா முன்னாடி நின்று ஃபேஸ் பண்ற அந்த ஃபியர் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதுக்கு யூஸ்டு ஆயிருப்போம். அந்த ஒரு விஷயத்தை தவிர எந்த விதத்துலயுமே ஹெல்ப் அப்படின்னு இல்ல. நாட் ஈவன் வித் லேர்னிங் யுவர் லைன்ஸ் அந்த மாதிரிலாமா ஒன்றும் இல்லையா? இல்ல, நாட் ரியலி. ஓகே. ஒவ்வொரு ஃபிலிம் மேக்கரும் ஒவ்வொரு மாதிரி எடுப்பாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அது எந்த விதத்துலயுமே ஹெல்ப் நம்ம வந்து ஒரே விஷயத்த கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி இந்த மூவிஸ்ல இருக்காது. ஒவ்வொரு டீம்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு டிரெக்டர்ஸும் ஒவ்வொரு மாதிரி ஷூட் பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து பெண்களை பத்தி ஒரு படம் எடுத்திருக்கீங்க. அப்போ உங்க ரைட்டிங் டீம்லயோ இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் டீம்லயோ எனக்கு பெண்கள் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி just for a perspective sake யாருமே இல்ல. ப்ரொடியூசர் வைஃப் இருந்தாங்க அப்படி சொல்லலாம். But you didn't think about taking their opinion because இல்லை, எனக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குது. எனக்கு பொதுவாகவே வந்து நான் அந்த ஒப்பீனியன்ஸ் எடுக்கல ரொம்ப சூஸியாக இருப்பேன். ஏன்னா எனக்கு ஒப்பீனியன்ஸ் வந்து பொலிட்டிக்கலாக நான் கேட்ச் பண்ணிடுவேன். எந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜின்னு அந்த ஒப்பீனியன் அவங்க சொல்கிறாங்கன்னு. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் கிரியேட் பண்ணும். எனக்கு தெரியும், எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் மேபி கதையை பற்றியான விஷயங்களாக இருக்கட்டும். ஏன்னா நான் படத்தெல்லாம் போட்டு முடிச்ச உடனே கிளைமேக்ஸ் ஒரு போர்ஷன் இருக்கும். இவங்களுக்கே அதை வந்து பார்க்கல, பார்த்து நினைக்கிறேன். வீட்டில் வந்து ஒரு கேரக்டர் படம் முழுக்க ஹிட்டனாக இருக்கும். அந்த கேரக்டரோட வாய்ஸ் மட்டும் அது மேபி இருக்கு. அது வீட்டில் அந்த மாதிரி தான் நடக்குது. டீம்ல ரைட்டிங் டீம்ல அந்த மாதிரி ஆகும் இல்ல. ஏன் கேட்டேன்னா அப்படின்னா, சம்டைம்ஸ் அவங்க நம்ம பெண்களுக்கு ஹெல்ப்ன்றது இல்ல, ஒரு பெண்களே ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பேஸ். அதுதான் எனக்கு ஆசைதான். பட் எனக்கு அப்படி யாருமே தெரியாது. அதான் உண்மை. எனக்கு பண்ணணும்னா ஓகே, எனக்கு வந்து யாரும் எழுதி கொடுத்தாங்கன்னா ஜாலியாக ஷூட் பண்ணுவேன். அப்படி எழுதி கொடுக்குற ஆளே எனக்கு. ஓகே. அதே மாதிரி நீங்க வந்து நேற்று பேசும்போது ப்ரெஸ் மீட்ல பேசும்போது சொல்லியிருந்தீங்க, யாரோ ஒருத்தங்க கேட்டாங்க இது வந்து ஆர்ட் ஃபிலிமா அப்படின்றப்போ, இல்ல தியேட்டருக்கு வர எல்லாமே கமர்ஷியல் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் எந்த ஒரு ஆங்கிள் இருந்து கேட்க விரும்புறேன் அப்படின்னா, இப்போ நீங்க மெட்டஃபர்ஸ் நிறைய இருக்கிற இந்த படம் நிறைய மெட்டஃபர்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எல்லா ஆடியன்ஸ்க்கும் புரியாது. we like to accept it or not, அதான் உண்மை. ஸோ அப்படிங்கிறப்பவும் நீங்க இது வந்து ஒரு ஒன்று வந்து how do you think this film will cater to people who can't understand these metaphors? இல்ல, அது பண்ணணும் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரியணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு டிஷ் சாப்பிட்றீங்க, அதில் ஆலிவ்ஸ் நமக்கு தெரியாது. நான் ரொம்ப நாள் வந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டே இருந்தேன். அது கருப்பு கலர்ல ஒன்று இருக்க கொடுன்னு கேட்டே இருந்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அது பேர் ஆலிவ் அப்படின்னு. ஆனால் நல்லா இருந்து சாப்பிட்டேன். அது தெரியணும். சினிமா வந்து ஒரு எமோஷன் தானே, எனி ஆர்ட் ஃபார்ம். அது வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணா போதும். எனக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை. அது வந்து புரியவே வேண்டாம்னு நினைக்கிறேன். அது அதோட பியூட்டி அதை என்னன்னா, ஒரு சினிமாவில் ஒரு பெரிய மேஜிக் ஒன்று இருக்கு. என்னன்னா, ஒரு காக்கா பறக்குது நம்ம பார்க்குறோம்னா, காக்கா பறக்குது அப்படின்ற அதை உடனே அது ரெக்கையினால பறக்குது அப்படின்ட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. மச்சா ஜஸ்ட் ஆட் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டிங்கனாலும் ஒரு இல்லை. அது ஒரு மிகையே உடஞ்சிடும்னு நினைக்கிறேன். அது புரியாமல் இருக்க அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதுவும் ஒரு விதமான அது ஒரு பியூட்டி நினைக்கிறேன். அது புரியாமே நம்ம போட்டிருப்போம்ல, எதுக்கு போடுறீங்கன்னு தெரியாமல் போனால் அப்புறம் எல்லாம் போட்டிருக்கேன்னு அந்த மாதிரி தான். ரைட். அதே மாதிரி இப்போ இருக்கிற பிகாஸ் ஃபெமினிசம் அப்படிங்கிறத தாண்டி விமென்க்கு இருக்கிற இஷ்யூஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம எவ்வளோ பேசினாலும் அண்ட் இட்ஸ் நியூ ப்ராப்ளம்ஸ் ஆர் கமிங் எவ்ரிடே. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு ப்ரெஸ்ஸிங் இஷ்யூ நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி, இது எல்லாருக்கும் கேட்குறேன், நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதை பற்றி பேசணும் அப்படின்னா what would each of you say? நீங்கள் ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லுங்கள், அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரம் யுவர் பர்சனல் ஒப்பீனியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். இப்போ நாங்கள் இருக்கிற இண்டஸ்ட்ரி ஃபில்ம் இண்டஸ்ட்ரினால அது ஒரு இஷ்யூவாக சொல்லலை, பட் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. இப்போ கூட இது ஒரு உமன் சென்ட்ரிக் இல்லை விமன் சென்ட்ரிக் ஃபில்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பட் அது வந்து எப்பவுமே சொல்றது இல்லை. அண்ட் ஃபீமேல் டிரெக்டர், லேடி சூப்பர் ஸ்டார், அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அதுவுமே வந்து ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இல்லை, ஃபீமேல் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பேசிக் அம்யூனிட்டிஸ் ரைட், அதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
நிறைய வாட்டி. இது நிறைய பேர் ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க. அது பேசிக்கா கூட இல்ல, பிகாஸ் சுத்தமா இல்ல. மெஜாரிட்டி மென்னுங்கிறதுனால they just don't think about that aspect at all. They don't do it. It's not that they don't think. Yeah. They don't want to do it. Oh, okay, okay. Like ஏன்னா அது என்ன மைண்ட் செட் ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற சொன்னாரு. அது வந்து பண்ண வேண்டாம்னு நினைக்கிற மனநிலை தான். ஏன்னா அது ஒரு பெரிய லாஜிஸ்டிக்ஸே கிடையாது. இன்னைக்கு இருக்க ஸ்பேஸ்ல வந்து இட்ஸ் வெரி இன்டென்ஷனா பண்ண வேண்டாம்னு நினைக்கிறது தான். பண்ணிட்டோம். பட் இன்னைக்கு இன்க்ரீசிங்லி பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் நிறைய விமன் வராங்க. So I think that should increase. It should be better. உங்களுக்கு what do you think? எனக்கு லிஜோ சொன்ன அதே விஷயங்களோட இன்னொன்று ஆட் ஆன் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் மற்ற கேரக்டர்ஸ் வரவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இருக்காது. நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு கேரவன் அவங்க செட் பண்ணி வச்சுட்டா எல்லாருமே அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல. அங்கே சப்போர்ட்டிங் எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதா இருக்கட்டும், அதை வந்து எல்லா ப்ரொடக்ஷனும் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் எப்பவுமே யோசிக்கிறேன். அது பண்ணா மேபி அவங்க தயங்கி எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னே அந்த படத்துல இருக்க ஒரு முக்கியமான கதை ஆக்ட்ரஸ் இருக்காங்க. இப்போ நீங்க டிமாண்ட் பண்ண மாதிரி நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னா உங்ககிட்ட தான் அந்த பவர் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு கொடுக்காம பண்ண போக முடியாது. இப்போ மேஜர் என்ன பண்ணாங்க, நீங்க ஷூட் பண்ணும்போது மற்ற ஆக்டர் யூஸ் பண்ணிக்கணும். நீங்க டிமாண்ட் பண்ணலாம், நான் என் படத்துல நடிக்கிறேன்னா என் படத்துல இருக்க ஆர்டிஸ்ட்க்கு தனியா இருக்கணும். நீங்க டிமாண்ட் பண்ணும்போது அது மாறும். மற்ற டேரக்டர்ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ணவே மாட்டாங்க வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க படம் ஷூட் பண்ணா போதுன்னு செல்ஃபிஷ் ஒன்று தான் இருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு தான் தெரியவே தெரியும். பட் அதை நம்ம பேசும்போது மறுபடியும் வந்து அந்த பொண்ணுக்கு எவ்வளவு இது இருக்கு பாரு. அது எப்பவுமே காமன். இல்ல அதுவும் நான் சொல்றேன், அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, இருக்கு அவங்க சொல்றது. மேல் ஆக்டர்ஸ் அது சொல்றதும் ஃபீமேல் ஆக்டர்ஸ் அது சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா எது கேட்டாலுமே வந்து அந்த மைண்ட் செட். பட் ஆனா முதல்ல அப்படி கேட்கறவங்க அடி வாங்க தான் செய்வாங்க. ஆனா அது பழக்கமா மாறிடும். இல்ல அது கேரான்னு இல்ல. ஓகே நம்ம வந்து ஓகே இப்போ எனக்கு ப்ரொடக்ஷன் ஃபுட் வேண்டாம், எனக்கு இன்னும் எனக்கு பிடிச்ச இல்லைன்னா எனக்கு இப்போ தேவைப்பட்ட இன்னொரு ஃபுட் எனக்கு வாங்கி கொடுக்குன்னு சொன்னா கூட அதுவே பிரச்சனை. அது எப்பவுமே இருக்கும். அந்த டிஸ்கிரிமினேஷனே இருக்கும். சோ அது ஆக்சுவலா நம்ம அது கிராஸ் பண்ணணும்ன்ற. ஏன்னா நீங்க ஒரு 2 முறை 4 முறை சொன்னாங்கன்னா அப்புறம் அது மாடலா மாறிடும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க தான் எப்பவுமே பிரச்சனை இருக்கும். கண்டினியூஸா 2 பேர் பண்ணிட்டாங்கன்னா அது காமன் ஆயிடும். அது முதல் படம் யார் பண்றாங்கன்றது அது முதல்ல பண்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே இது ஒரு சேஞ்ச் கொண்டு வர போறோம்னு நினைக்கலாம். நீங்க சொல்லணும்னா பெண்ணுக்கு எதிரான வன்முறை எல்லாமே வந்து அவங்க உடல் சார்ந்ததாவே இருக்கு. ஆக்சுவலா ஏன் அது உடல் சார்ந்ததா இருக்கு அப்படின்னா, அது மன அடிப்படையில வந்து உடல் வீக் ஆனவங்கள அப்படின்னு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த மனநிலையை மாற்றணும்ன்றதான் நான் விமனா வீக்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட். அப்புறம் ஒரு பெண்ணுக்கு ஆண் தேவையே கிடையாது, ஆணுக்கும் பெண் தேவையே கிடையாது. எப்படி ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்காம வாழலாமோ பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காம வாழலாம். ஸோ அதை வந்து ஒரு செட்டப்பா மாற்றி அது ஒரு அப்படின்றது எனக்கு கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு சீனை வச்சிடறாங்க. கல்யாணம் பண்ணாமே வாழலாம்னு ஒரு சீன் வைக்க முடியாம இருக்கு. அப்புறம் பொண்ணுன்னா அது பண்ணணும். இப்போ நீங்க நம்ம சென்சார் ஜென்ரலா இருக்கிற விஷயம்னா ஸ்மோக் பண்றாங்க தூக்குங்கன்றான். ஸ்மோக்கிங் பையன் பண்ணாலும் தப்பு, பொண்ணு பண்ணாலும் தப்பு தான். அந்த கொஸ்டின் வரவே மாட்டேன். ஒரு பெரிய ஸ்டாரு அவர் வந்து நாளைக்கு கவர்மெண்டே ரூல் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தர் ஒரு படத்துல ஸ்மோக் பண்ற மாதிரி நடிப்பாரு. அதை நம்ம குளோரிஃபை பண்ணி பார்ப்போம். அவரு ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் வரணும்னு நினைச்ச பிறகுமே ஒரு 50 ஆண்கள் முன்னாடி ஒரு பொண்ணு ஆட வச்சு பார்ப்பாரு. அது ஒரு பாயிண்டா தெரியாது. ஆனா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை வந்து அவனை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை நான் மேட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றான்னா அது ஒன்னும் சைக்காலஜிக்கலா அப்படின்னா திமிர் இல்லை அப்படின்னு ஒரு மனநிலை வருது. அது ஏன்னா அது பொண்ணுனால அப்படி வருது. அப்படி இல்லாம அது காமன் ஆகிக்கலாம்னு நினைக்கிறேன். அது எல்லாருமே ஒரு அதுவும் பையன் சொல்ற மாதிரி பொண்ணு சொல்றா அப்படின்னு எடுத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் unrelated to all of this கேட்கணும் அப்படின்னா, JBM வந்தப்போ you had said that, I don't know if this is true, but JBM க்கு அப்புறம் you got a Bollywood film offer அப்படின்னு எங்கேயோ படிச்சேன். பாலிவுட் ஃபிலிம் சொல்ல மாட்டேன், ஹிந்தி லாங்குவேஜ். ஹிந்தி லாங்குவேஜ் ஃபிலிம். ஸோ அது வந்து நீங்க லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியாதுன்றதுனால எடுத்து, பட் இன்னைக்கு பேன் இண்டியா சீன்ல அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா நீங்க பாக்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே எல்லா லாங்குவேஜ்லயும் நடிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா நான் ஒரு டயலாக் பேசும்போது அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட நான் அதை பேசணும், டெலிவர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா எதுவுமே எனக்கு சுத்தமா தெரியாது. ஸோ அதனால அது பை ஹார்ட் சும்மா ஃபார் த சேக் ஆஃப் அது டெலிவர் பண்ணணுங்கிறதுக்காக ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணிட்டு பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதனால இப்போதைக்கு ஸ்டிக்கிங் டு தமிழ் மலையாளம் தான். மேபி ஃபியூச்சர்ல அவ்வளோ நல்ல ரோல்ஸ் வர மாதிரி இருந்தா மேபி அது கேரக்டர் அண்ட் என்ன என்ன அதுல டயலாக்ஸ் எல்லாத்தோட மீனிங் கத்துக்கிட்டு மேபி டெஃபினெட்லி அப்கமிங் ஃபிலிம்ஸ். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, பட் ப்ரொடக்ஷன் சைட்ல எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதுதான் இப்போ அந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு? எனக்கு இப்போ மலையாளத்துல தான் ஒரு மூவி, அது மார்ச் எண்ட் ஒரு ஏப்ரல் பிகினிங்ல தான் ஷூட் இருக்கும். ஓகே.
அது ஒரு படம் இப்போதைக்கு பண்ணி இப்போதைக்கு அது ஒரு பிரேக்ன்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி நான் ஐ அம் நாட் பிஸி அட் ஆல். இது ரிலீசஸ் எல்லாமே ஒண்ணா வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ ஜென்டில் வுமன் இது நம்ம 2 இயர்ஸ் நீங்களே சொன்ன மாதிரி 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஷூட் பண்ணி முடிச்ச படம். காதல் என்பது பொதுவுடைமை கூட ஒரு 1 இயர் பேக் நம்ம ஷூட் பண்ணி முடிச்ச படம். சோ இது எல்லாமே வந்து just a coincidence. உங்களுக்கு ஐ திங்க் இந்த ஒரு மாசத்துலயே 4 ரிலீஸோ என்னமோல பொன்மன் தவி இது எல்லாமே. ரைட். உங்களுக்குன்னு இவங்க சொன்னாங்க ஒரு இன்டர்வியூல வில்லேஜ் ரோல்ஸ் பண்ணணும்னு. பட் அதை தவிர ஏதாவது இந்த மாதிரி ரோல்ஸ் ட்ரீம், எனக்கு இது ஒரு ட்ரீமாவே இருக்கு, ஐ வாண்ட் டு டு சச் ரோல்ஸ் அப்படின்னா? ட்ரீமா சீரியஸாக தான் சொல்கிறேன். ட்ரீமா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணோம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு வர்றதுலேயே வந்துட்டு அதை வந்து டேரக்டர் ஒன்று நினச்சி நமக்கு நரேஷன் கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு 75% சரி அதை டச் பண்ணுற அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஆசையை தவிர அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணோம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணோம் நாட் yet at least. ஆமாம், ரொம்ப ஏர்லி ஓகே கரியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஆமாம். உங்களுக்கு ட்ரீம் ரோல் எதுவுமே இல்லை. இப்போவும் லைட் ஹார்ட்டட் ரோல்ஸ் பண்ணணும் அது ஒரு ஆசை. பட் ஒரு ட்ரீம் ரோல் அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு ஆக்ஷன் பண்ணணும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை. நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணாது. நம்ம படத்துல ஆக்ஷன் இருக்கு. இல்ல அவங்க ப்ராப்பர் ஸ்டன்ட்ஸ் I don't know what's there in your film, but yeah ப்ராப்பரா அடிக்கணும்னு ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க என்னன்னு தெரியல. உங்களுக்கு வந்து அடுத்த படம் ஏதாவது ஐடியாலஜிஸ்? பிகாஸ் இது முடிச்சிரும் கொஞ்ச நாள் ஆச்சு. சோ நான் ஒரு 4-5 கதை எழுதிட்டேன். எனக்கு இதுதான் பண்ணணும்லாம் இல்லை. ஆல்வேஸ் லைக் கோ தி ஃப்ளோ. மேபி எனக்கு இதே மாதிரி ஒரு ட்ரிலாஜி பண்ணலான்னு ஆசை இருக்கு. ஒரு 3 படம் அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரிலாஜி பண்ணிட்டு அப்புறம் பண்ணலாம். பிளானே இல்லை என்கிட்ட. ஓகே, யூ டோன்ட் ஹேவ் a game. இப்படிதான் நம்ம கரியர் அந்த மாதிரி எனக்கு இப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து அனிமல்ஸ் வச்சு கூட எடுக்கணும் ஆசை இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். ஓகே அது பிரச்சனை இல்லை. ஓகே, கொஞ்சம் மனுஷங்களை டார்ச்சர் பண்ணிட்டேன், அடுத்த அனிமல்ஸ் டார்ச்சர் பண்ணலாம். கடைசியா ஜென்டில் வுமன்ல இருந்து ஆடியன்ஸ்க்கு இந்த டேக்அவே இருக்கும் அப்படின்னா? இல்ல அது எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தருக்கு ஒன்னொன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால உங்களுக்கு இன்டெண்டட் டேக்அவே ஏதாவது? இல்ல எனக்கு கிடையவே கிடையாது. I'm just telling a story, that's it. It's your call whether you take something, I don't throw it out. Okay. Thank you so much for this conversation. Wonderful. Thank you so much. All the very best.